கோபாலு, சாப்பிட்டியாடா நீ? இல்லைப்பா, அமலா வெளியே போய்க்கிறேன்னா அவள் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். நம்ம கூட சாப்பிடுவானா? அவன் பொண்டாட்டி வந்தாலும் சாப்பிட்றேங்கிறான். உங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலை? அதுக்கு இல்லடி, புள்ள சாப்பிடல, அதுக்கு தான் கேட்டேன். இப்போ ஏன் நீ கோச்சுக்கிற? நம்ம பிள்ளைங்கிறது நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி தாசன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம விசாரிக்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது எதுவுமே. அட நீ ஏமா காலங்காத்தால நான் ஏமா அவளை பற்றி விசாரிக்க போகிறேன்? அவங்க அண்ணி வீட்டுக்கு சொத்து பிரிக்கிறாங்கன்ட்டு கேட்க போயிருக்கா. அதுக்கு தான் அவள் வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேன். நீ எதையோ தப்பாக புரிஞ்சுக்காதம்மா. அதானே பார்த்தேன். என் பிள்ளையாவது கொக்காவது, என் பிள்ளை என்னைய மாதிரி தானே இருக்கும். அவள் வரட்டும், அவள் வந்ததுக்கப்புறம் அவள்கிட்ட கேட்டுட்டு நானும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்டா பிரகாஷ், ஏன்டா இப்படி சொத்து சொத்துன்னு இப்படி ஆசைப்பட்டு இருக்கீங்க? நீ உங்கள் அம்மாவும் போகிறப்ப ஒரு சல்லி பைசாக்கு நயா கிடையாது. போகிறப்ப உங்களை பணம்பாங்க, இந்த அருணாக்குடியை கூட அறுத்துட்டு தான் விடுவாங்க. ஆமாம், இப்படி ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காதீங்க. யோ, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசாத. அவனுக்கும் 2 பிள்ளைங்க இருக்கு. அப்போ அவனும் சொத்து சேர்க்க வேணாமா? அதாவது சொத்து சேர்க்கணுங்கிறது நம்ம சொந்த உழைப்பால் சொத்து சேர்க்கணும், அதான் நமக்கு நல்லது. ஆமாம், பெரிய மானஸ்தே பேச வந்துட்டாரு. வாய மூடியா முத. ஏ கோபாலு, நீயாச்சும் உங்கள் அம்மா வச்சு என்னமோ பேசிக்கோங்க போங்க. உங்கள்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நான் கடை கிளம்புறேன். நீ இங்கே இருந்து நான் ரொம்ப ஏதாவது பேசிகிட்டே இருப்ப, எனக்கும் டென்ஷன் ஏறும். நீ முத கடை கிளம்பு. ஏய் தம்பி, அம்மா சொல்கிறத கேளு. இப்போ உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி எங்கே வந்துட்டுருக்கான்னு கேளு. அடா ஏமா நீ வேற, எனக்கே பசிக்குது, நீ வேற எனக்கு கோவப்படுத்தாதம்மா. நான் சொல்கிறத கேளுடா. நான் சொல்ல மாதிரி சொல்லி சூதானமாக நடந்துக்கோ. அப்போ தான் உனக்கு நல்லது. ஆமாம். ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ அமலா, எங்கடி இருக்க? எனக்கு பசிக்குது, சீக்கிரம் வா. ஓ, வந்துடுவேங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில் ஆட்டோ பிடிச்சிருக்கேன். ஆட்டோவில் வந்துட்டுருக்கேன். முத சாப்பாட்டை பற்றி பேசாமல் சொத்து பிரச்சனை என்னாச்சுன்னு கேளுடா. அதுக்கப்புறம் அதை பேசிக்கலாம். அவன் எங்கே வந்துட்டுருக்கான்னு கேளு. இருமா இருமா, நீ வேறம்மா, அவள்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசுகிறேன். சரி அமலா, பார்த்து பொறுமையா வா. சரிங்க, ஃபோனை வைக்கிறேன். சரி அமலா. அம்மா, அவன் வந்துட்டு இருக்கானா? இன்னொரு 1/2 மணி நேரத்தில் வந்துருவாளாம்மா. சரிடா தம்பி, அவன் நார்மலாக தானே பேசினான். ஆமாம்மா, சொத்தை பிரிச்சுட்டாங்க போல இருக்கு, அதான் நல்லா பேசுறா. இல்லைன்னா சொந்த மாதிரி தானே பேசுவா. ஆமாடா தம்பி, நான் சொன்ன மாதிரி நடந்துக்கோ. அவன் வந்ததுக்கப்புறம் நீ பொறுமையாக பேசணும், சரியா? என்ன ஆமலா, என்னாச்சு, என்ன சொன்னாங்க, சொத்தை பிரிச்சுட்டாங்களா அப்படின்னு கேளு. அப்புறம் அப்புறம் உங்கள் பெரிய அண்ணனுக்கு எவ்வளோ பிரிச்சிருக்காங்க, சின்ன அண்ணனுக்கு எவ்வளோ பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேளு. அதுக்கப்புறம் பொறுமையாக நான் உனக்கு என்ன ஆமலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேளு, சரியா? சரிம்மா. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் இந்த பத்திரத்தை வாங்கி நல்லா படித்து பாரு, சரியா? அதில் கூட ஏமாற்றுவாங்க அவங்களாம். படித்து பார்த்து அதுக்கப்புறம் பொறுமையாக அவள்கிட்ட எடுத்து சொல்லி ஆசை காட்டி அவளுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து, புடவை வாங்கி கொடுத்து, நகை நட்டு வாங்கி கொடுத்து, பத்திரத்தை எல்லாம் உன் பேர் எழுதி வச்சுக்கோ, சரியா? அட போமா, நீ வேற. நகை நட்டு எவ்வளோ விற்கிது, அதுக்காக அவளுக்கு நகையை வாங்கி கொடுத்துட முடியுமா? அட ஏண்டா தம்பி, நீ வேற. ஒரு 50,000 நகைக்கு இப்படி சலிப்புகிற? கோடிக்கணக்கில் சொத்து வருது, அது எல்லாம் உனக்கு தானே. அதான் ஆமாம்மா, நீ சொல்லி தானே இப்போ எல்லாமே புரியுது. சரிம்மா சரிம்மா, அவள் வந்தோடனே நைஸாக பேசி இதெல்லாம் நான் என் பத்திரத்தில் என் பேரில் எல்லாம் மாற்றிக்கிறேம்மா. அது மட்டும் இல்லைடா, அதுக்கப்புறம் பத்திரம் உன் பேரில் முடிஞ்சதுக்கப்புறம் அவகிட்ட எப்பவும் போல் நல்லா நடந்துக்காத. இதெல்லாம் உன் பத்திரம் உன் கையில் வந்துச்சுல, எப்பவும் போல் கராராகவே இரு. அவங்ககிட்ட பாசெல்லாம் காட்டாத, சரியா? சரிம்மா. சரி சரி, அவள் வந்துட போகிறாம்மா. 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன்னா. நீ போம்மா, அவள் காதில் எதுக்கு விழுந்துட போகுது. சரிடா தம்பி, பார்த்து சூதானமாக நடந்துக்கோ. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பேசு அவகிட்ட பொறுமையா, சரியா? நான் உள்ளார போய் படுக்கிறேன். அவள் வந்ததுக்கப்புறம் அவள் பேசட்டும். நான் வெளியே இருந்து எட்டி பார்த்து ஒட்டு கேட்குறேன் என்ன பேசுகிறான்ட்டு. நீ எதுவும் கண்டுக்காமே இரு, சரியா? சரிம்மா. ஏன் புள்ள, நான் சொன்ன மாதிரி அப்படியே நடந்துக்குது. கடவுளே, இந்த சொத்து மட்டும் கிடைக்கட்டும், அவ்வளோதான். இந்த வீடை விற்றுட்டு பெரிய வீடை நான் வாங்கிடுவேல. நான் யாரு, ராணியில. அப்பா, அம்மா எங்கே போயிடுச்சு? எங்ககிட்ட சொல்லாமே கிளி கிளப்பிடுச்சு போல. எங்களுக்கு பசிக்குதுப்பா ரொம்ப. வாங்கப்பா போய் சாப்பிட்லாம். எங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைங்கப்பா. கொஞ்சம் இரு கண்ணுங்களா, அம்மா ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா. அவள் வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம், சரியா? சரிப்பா, அம்மா வந்துட்டோம். இங்கே போய் வெளியே போய் விளையாடுங்க. அம்மா வந்தோன்னே கூப்பிட்றேன், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஏய் தம்பி கோபாலு, உன் பொண்டாட்டி வெள்ளடிக்கிறா பாரு, பார்த்து பேசுடா. நான் இங்கே தான் இருக்கேன், எதுக்கும் பயப்படாத. சரிம்மா சரிம்மா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், விடு. எப்படியோ சொதப்பாமல் இருந்தால் சரி. ஒரு 10 நிமிஷம் ஆட்டோக்கு வெயிட் பண்ணேனா, அதான் நேரம் ஆயிடுச்சு. சாரிங்க. சரி சரி, விடு விடு. ஊரில் மச்சான் தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆமாம், இவர் எப்போவுமே உங்கள் அண்ணன் நல்லா இருக்காரு தானே போயிட்டு வந்து கேட்பாரு. இப்போ மச்சாங்கிறாரு.
ம் ம் எல்லாரும் நல்லா இருக்காங்கங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ம் இன்னும் இல்லாமலா, வா பிள்ளைங்களாம் சேர்ந்து சாப்பிடலாம் எல்லாரும். ம் சரிங்க. சரி அம்மலா, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மல்லிப்பூ வாங்கிட்டு வரேன், தலைக்கு வச்சுக்கோ நீ. என்னங்க எப்பவும் நார்மலாக பேசுகிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக பேசுகிறீங்க? அது இல்லடி, உன் மேல ஒரு பாசம்தான். ம் சரி, என் மச்சான் வீட்டுக்கு போனில, சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தாங்களாம் மச்சானுக்கு. அப்புறம் அம்மலா, உனக்கு என்னடி கொடுத்துருக்காங்க? இப்போ தான் நம்ம பிள்ளை நம்ம பாயிண்ட்டுக்கே வருது. இப்போ தான் காதை பக்கத்தில் வச்சு நல்லா கேட்கணும். அதானே பார்த்தேன். என்னடா இந்த மனுஷருக்காவது நம்ம மேலே பாசமாகுது. இது சொத்துக்கு தான் நம்மக்கிட்ட இப்படி பாசமாக பேசியிருக்காராக்கும். இப்போ பாருங்களேன், அவரை நான் பேசுவேன், அவர் புஷ்ஷுன்னு ஆயிடுவார். என் அண்ணே எங்கள் அப்பா கிட்ட போய் சொத்து கேட்டிருக்கு. அதுக்கு எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவும் கோவப்பட்டிருக்காரு. அதுக்கு எங்கள் அண்ணே எங்கள் அப்பா போய் அடிக்க அதுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. இப்போதைக்கு இது முடியாது போல இருக்கே. என்னடி இப்படி சொல்ற? உங்க அப்பா எனக்கு என்ன வயசாகுது? 60 வயசாகிடுச்சு. இன்னும் பிரிச்சு கொடுக்காம அந்த ஆள் பக்கமே வச்சிருந்தா என்னதான் ஆகுறது? இல்ல அந்த ஆள் செத்ததுக்கு அப்புறம் பிரிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறானா? சொல்லு பாப்போம். இப்பெல்லாம் எங்கள் அப்பா பற்றி பேசாதீங்க. அவர் சீக்கிரமாக சொத்து பிரிச்சிருவாரு. அடி போடி இவளே, உங்க அப்பா அடுத்த ஜென்மத்துல சொத்து பிரிப்பாரு. அப்ப நீ வேற வீட்டுல இருப்ப, நானும் வேற வீட்டுல இருப்பேன். ஆமா, ஒழுங்கா சொத்தை பிரிச்சு உன் பங்க இங்க கொண்டு வா, இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கே ஓடி போயிரு. ஆமா. ஏங்க நீங்களே உலகம்னு நான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களை விட நான் வேற எங்கேங்க போவேன்? சொத்தை பிரித்து எப்படியாவது வாங்கிட்டு வருவாள்னு நினச்சாலும் இங்கே உட்காந்து பில்டப் பண்ணிட்டு இருக்கா. இவளை இங்கே வச்சுக்கவே கூடாது. வெளியே துரத்தி ஒன்று வீட்டை விட்டு. ஆமா, வீட்டை விட்டு கிளம்பு. உன் பேச்சுல அங்க ஈடுபடாது. அப்படிலாம் பேசாதீங்க. நமக்கு புள்ள குட்டிங்க இருக்குங்க. அதுங்க எங்க நம்ம போயிடும். நீ உன் புள்ள குட்டிங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு கிளம்பு. உங்கள் அப்பா இப்பயும் உனக்கு சொத்து பிரித்து தரமாட்டாரு. நீ இந்த வீட்டில் இருக்க வேணா, நீ கிளம்பு வீட்டை விட்டு. போயிருக்காளே பெரிய சொத்தா பல்கா வாங்கிட்டு வரன்னு பார்த்தா கை வீசிட்டு வரா. ஏன் இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. வீட்டை விட்டு கிளம்பு. நான் என் பிள்ளைக்கு அடுத்த கல்யாணம் பண்ண போகிறேன். அதுவும் நல்லா சொத்தாக இருக்க பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுவேன். அப்படிலாம் பேசாதீங்க தனிங்க. ஏண்டி ரொம்ப டல்லா இருக்க? என்னாச்சுடி? அது ஒன்றும் இல்லடி, வீட்டில் பெரிய பிரச்சனை, அதான் வருத்தமாக இருக்கேன். அப்படியா? விடு விடு, பார்த்துக்கலாம். நீ ஏன் கவலைப்படுற? நேற்று வீட்டுக்கு போனால் பாட்டி அழுகுறாங்க. அப்பா சுகத்தில் இருக்காரு, அம்மா சுகத்தில் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. என்ன எதுன்னு கேட்டால் ரொம்ப விவரமாக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா, இன்னைக்கு உன்னோட செமினார் கிளாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீல? இல்லடி, எங்கடி ப்ரிப்பேர் பண்ணுறது? போச்சு, மிஸ் வந்து என்னை தான் திட்ட போகிறாங்க. சுவாதி, நான் நைட்டே ஃபோன் பண்ணேல, காலையில் இருந்துச்சாவது ப்ரிப்பேர் பண்ணுன்னு. என்ன தூங்கிட்டியா? ஆமாண்டி, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லையா? காலையில் எழுந்திரிச்சதே லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். போச்சு, மிஸ்ஸு வந்தால் தான் உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. உன் கதை கந்தலாக போகுது. நானே பயத்தில் இருக்கேன், நீ ஏண்டி திரும்ப பயமுறுத்துற? அங்கே பார் வருண் பின்னாடி உன்னையே பார்த்துட்டு இருக்கான். 10 நாளாக உன்னை கண்காணிச்சிட்டே இருக்காண்டி. என்ன அதுன்னு உனக்கு தெரியாதா? என்னடி சொல்கிற?